திமுக யாராச்சும் 511 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு நீங்க வந்து சொன்னா அடுத்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் போயிடுறேன். மறுபடியும் விவசாயம் பார்க்க ஊருக்கு போயிடுறேன். யாராவது திமுக காரன் தைரியமாக முன்னால் வந்து 99% நிறைவேற்ற முதலமைச்சர் சொல்றார். சரி 99% வச்சுக்கலாங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 1% வாக்குறுதி விட்டு கொடுத்துடலாம். 511 வாக்குறுதிக்கு புத்தகத்தை கையில் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு வந்து ஒன்னொன்னா டிக் போட்டு காட்டும். சொன்னதை நீங்கள் செய்திருந்தால் அரசியலை விட்டு அடுத்த நொடி விலகி மறுபடியும் விவசாயத்துக்கு சென்று விடுங்கள். முதலமைச்சர் அவர்களே, ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னீங்க, வாக்குறுதி நிறைவேற்றிட்டீங்களா? வாக்குறுதியே கொடுக்காம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும் மத்த சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் உங்களுக்கு வருது. முதலமைச்சர் அவர்களே, தேர்தல் வாக்குறுதியில பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னீங்க, நிறைவேற்றிட்டீங்களா? இல்ல. ஆனா வாக்குறுதியே கொடுக்காம 2 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கின்றோம். அதுவும் ஒரே முறை 10 ரூபாய் 7 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். வாக்குறுதி கொடுக்காம. முதலமைச்சர் அவர்களே, கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? முதலமைச்சர் அவர்களே, நகை கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? முதலமைச்சர் அவர்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றி காட்டுகின்றேன் என்று சொன்னீர்கள், பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றின? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னீர்கள். ஆனால் இன்னைக்கு வெறும் 33% பெண்களுக்கு மட்டுமே, அதுவும் உருப்படியா வரல, அதை கொடுத்துட்டீங்களா? எதுவும் இல்லை. எந்த மாணவன் 10வது 11வது 12வது கல்லூரியில படிக்கிறாங்களோ அவங்களுக்கு டேப் கொடுப்போம், 10 GB இன்டர்நெட் இருக்கும்னு சொன்னீங்க, அதுவும் செய்யல. ஆனா கொடுத்த மடிக்கணினியும் பிடுங்கிட்டீங்க. உண்மைதானங்க ஐயா நான் சொல்றது? எதையும் நிறைவேற்றாம முதலமைச்சர் அவர்கள் எந்த கன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? மேடை ஏறி 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று உளறிக் கொண்டிருக்கின்றார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து, ஐயா உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது 511 தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்க அரசியல்ல ஓட்டு போட போறீங்க ஐயா. நீங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்வதை கேட்க வேண்டாம், யார் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டாம். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 2021 ஒரு முறை ஒரு கையில பென்சில் எடுத்துங்க ஐயா, அந்த வாக்குறுதியை படிச்சு பாருங்க. 20 வாக்குறுதி கூட நிறைவேற்றவில்லை என்று உங்கள் முன்னால் அறுதியிட்டு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். 511. அதே நேரத்தில் ஐயா இங்கே பத்திரிகை நண்பர்கள் இருக்கின்றார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். தொண்டர்கள் மீது நமக்கு கோபம் இல்லைங்க. திமுக தொண்டன் இந்த முறை மோடி ஐயாக்கு தான் ஓட்டு போட போறாங்க, அவர்களும் தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க ஐயா, திமுகவை தோற்கடிக்க பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லை, திமுகவுடைய தொண்டனை தோற்கடிக்க போறான். இந்த கட்சி இதற்கு மேல் விடக்கூடாது, இதற்கு மேல் இந்த குடும்பத்தின் மூலமாக இந்த கட்சி அழிவை சந்திக்க கூடாது. இன்னைக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. 2019 யாராவது படிச்சிருக்கீங்களா ஐயா? யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை 2019 படிச்சிருக்கிறீங்களா? அண்ணன் சுபநாகராஜன் அவர்கள் இருக்கிறாங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். அண்ணன் அதை பார்த்திருப்பாங்க, அண்ணன் தேர்தல் அறிக்கையில பங்கேற்று இருப்பார். ஐயா 219 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை 295 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். மேலும் ஐயா 295. சவால் விட்டு சொல்லுகின்றேன், மாநில தலைவராக உங்கள் அன்பு தம்பியாக சொல்லுகின்றேன், 295 வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம், உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இது திமுக யாராச்சும் 511 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு நீங்க வந்து சொன்னா அடுத்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் போயிடுறேன். மறுபடியும் விவசாயம் பார்க்க ஊருக்கு போயிடுறேன். யாராவது திமுக காரன் தைரியமாக முன்னால் வந்து 99% நிறைவேற்ற முதலமைச்சர் சொல்றார். சரி 99% வச்சுக்கலாங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 1% வாக்குறுதி விட்டு கொடுத்துடலாம். 99% இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரணும். 511 வாக்குறுதிக்கு புத்தகத்தை கையில் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிட்டு வந்து ஒன்னொன்னா டிக் போட்டு காட்டும். சொன்னதை நீங்கள் செய்திருந்தால் அரசியலை விட்டு அடுத்த நொடி விலகி மறுபடியும் விவசாயத்துக்கு சென்று விடுகின்றனர்.